தம்பி வணக்கம் தம்பி, நாங்கள் டிவிலேருந்து வரோம். இந்த மாட்டை நீங்கள் தான் வளர்த்துறீங்களா? இல்லை சார், நான் வளர்க்குறது இல்லை, அதுவே வந்துடும். மேய்க்கிறது மட்டும்தான் நான். சரி தம்பி, உங்கள் பேர் என்ன? சார், என் பேர் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை சார். தம்பி உன் பேரை கேட்டேன்ப்பா, மாட்டுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத கேட்கல. சார், என் பேர் தான் சார், தூய தமிழில் சொன்னேன். தம்பி குழப்பாமல் இங்கிலீஷில் சொல்லுடா. சார், கௌசிக் சார், என் பேர் கௌசிக். ஓகே கௌசிக். உங்கள் அப்பா பேர் என்ன பேர்? எங்கள் அப்பா பேர் கிங் கவ் மில்க் சார். கிங் கவ் மில்கா? புரியலையே, மறுபடியும் குழப்பிடா. சார், எங்கள் அப்பா பேர் ராஜா கோபால் சார், அதான் இங்கிலீஷில் சொன்னேன். சரியான ஆளாக இருப்பு போல இருக்குதுடா. சரி, மாடு மேய்க்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். அட என்ன சார் பிரயோஜனம்? ஏன் என்ன ஆச்சு? என்ன சார் பண்ணுறது, நம்ம நாட்டில் தான் பாலை ஊற்றுறாங்க, நெய்யை எரிக்கிறாங்க, கோமியத்தை குடிக்கிறாங்க. என்ன சார் பண்ணுறது? இந்த அவமானம் உனக்கு தேவையா? தம்பி ரொம்ப லாஜிக்காக பேசுறியாப்பா. சரி, அந்த மாடு பால் கறக்குமா? கறக்காடு சார். ஏன் ஏன் அந்த மாடு பால் கறக்காது? ஏன்னா அது காளை மாடு சார். ஓ, அப்போ பால் கறக்கலாம் காளை மாடு எதுக்கு வச்சுன்னுக்கிறீங்க? அதுவா, ஜல்லிக்கட்டுக்காக வச்சுருக்கிறேன் சார். தம்பி ஜல்லிக்கட்டு ஆபத்தான விளையாட்டு இல்லையா? அதுக்காக காலை வளர்க்குறது தப்பு இல்லையா? சார், ஜல்லிக்கட்டோட தாலிக்கட்டு தான் சார் ஆபத்து. தம்பி ரொம்ப விவரமாக பேசுறியே. சரிப்பா, நம்ம பேட்டி எடுக்க போயிடலாம். சார், முன்னாடியே சொல்லக்கூடாதா? வேட்டி கட்ட சொல்லி நான் வேற பேண்ட் போட்டு வந்துட்டேனே. தம்பி வேட்டி இல்லை, பேட்டி பேட்டி பேட்டி. சரி, இந்த மாடு பால் கறக்குமா? இது கறக்காடு சார். இது பசுமாடு தானே, ஏன் பால் கறக்காது? அது எப்படி சார் கறக்கும்? நாம தான் சார் கறக்கணும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சரி தம்பி, இந்த மாடுங்கள்லாம் என்ன சாப்பிடும்? எது சார், இந்த ப்ரௌனா இல்லை அந்த பிளாக்கா சார்? இந்த ப்ரௌன் கலருப்பா. புல்லு சாப்பிடும் சார். அப்போ அந்த பிளாக் கலரு? அதுவும் புல்லு தான் சார் சாப்பிடும். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் சார். என்ன என்ன என்ன? புல்லு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும் சார், கண்ணாடியே போட தேவையில்லை. எப்படி சொல்கிற? இதை பாருங்க, எங்க மாடுலாம் புல்லு தான் சாப்பிடு, கண்ணாடியா போடல. What nonsense you are talking about me? சாவு அடிக்கிறாங்களே நீங்க. சரி, இந்த மாட்டுங்களுக்கெல்லாம் தீவனம் என்ன போடுவீங்க? எதுக்கு சார்? ப்ரௌனுக்கா பிளாக்கா சார்? இந்த ப்ரௌனுக்குப்பா. புண்ணாக்கு சார். அப்போ அந்த பிளாக்கு? அதுக்கும் புண்ணாக்கு தான் சார். சரி, இந்த மாடுங்கள்லாம் எவ்வளோ பால் கறக்கும் ஒரு நாளைக்கு? எது சார், ப்ரௌனா பிளாக்கா? இந்த ப்ரௌனுப்பா. 10 லிட்டர் சார். அப்போ அந்த பிளாக்கு? அதுவும் 10 லிட்டர் தான் சார். என்னம்மா உங்களை பைத்தியக்காரன்னு நினச்சிட்டானா? சரி, இந்த மாடுங்கள்லாம் எங்கே தூங்கும்? எது சார், ப்ரௌனா பிளாக்கா? இந்த ப்ரௌனுப்பா. இது மாட்டு கொட்டாயில தூங்கும் சார். அப்போ அந்த பிளாக்கு? அதுவும் மாட்டு கொட்டாயில தான் சார் தூங்கும். ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரி, இந்த மாடுங்க என்ன கலரில் பால் கறக்கும்? எது சார், இந்த ப்ரௌனா இல்லை அந்த பிளாக்கா? இந்த ப்ரௌனுப்பா. இந்த ப்ரௌனா சார் வெள்ளை கலர்ல பால் கறக்கும் சார். அப்போ அந்த பிளாக்கு? சார், அதுவும் வெள்ளை கலர்ல தான் சார் கறக்கும். டேய், ரெண்டும் ஒரே மாதிரி தானடா பண்ணுது எல்லாமே. அப்புறம் என்னடா ஊராட்டியும் ப்ரௌனா பிளாக்கா ப்ரௌனா பிளாக்கான்னு கேட்டுக்கிறேன். என்னடா பைத்தியமாடா நீ? சார், ஏன் சார் கோவப்படுறீங்க? ப்ரௌனு தான் சார் எண்டு. தம்பி சாரிப்பா, நான் தெரியாமல் கேட்டுட்டேன். அதுவும் உண்டுன்னு தான் நினச்சேன். சரி, அந்த பிளாக் யாருது? அது எண்டு தான் சார். பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு?